அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க தேங்காய் மஸ்கட் செஞ்சு காமிக்க சொல்லி 2-3 வாட்டி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. எப்படி செய்யறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் ஓல் பர்பஸ் புலா, அதே கப்பால் 2 கப் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய், பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பேனில் 1/2 கப் சுகர், நாங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் எடுத்துக்கோங்க. அதாவது 2 கப் மா, 2 கப் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய், 1/2 கப் சுகர், இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போது பாவு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்ததும் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வரணும். இப்போது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சதை இதோட சேர்த்து சீனி பாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து மேலாப்பில் கீ ஆட் பண்ணி நல்லா நசிச்சு விட்டு கிண்டி எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். இப்போது நான் காமிக்கிற மாதிரி கையில் விட்டாமல் வந்ததும் ஸ்டவ்வை விட்டு இறக்கி ஒரு பிளேட்டில் ஃப்ளா டஸ்ட் பண்ணி பிடிச்சி எடுக்க வேண்டியது தான். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் துருவல் வறுக்காமல் போட்டால் கெட்டு போயிடுமேன்னு. கண்டிப்பாக கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த கொதிக்கிற பாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவும் தேங்காயும் வந்து நல்லதொரு மனம் வரும். சாப்பிடக்க டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வறுத்து போட்டால் ஒத்தன்டிக் டேஸ்ட்டு வராது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.